சிவன் தன் சொந்த மகனையே அழித்தது ஏன் தெரியுமா? சிவன் தன் சொந்த மகனையே அழித்தாரா? இந்த உண்மை தெரிந்தால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர். அப்போது சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து ஒரு தீக்கதிர் கடலில் விழுந்தது. அந்த அக்னி சக்தியிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அவன்தான் ஜலந்தர். கடலால் வளர்க்கப்பட்ட அவனுக்கு பிரம்மா வரமளித்தார். யாராலும் உன்னை வெல்ல முடியாது. வளர வளர அவன் போர் வீரனானான். அவனுக்கு துணைவியாக வந்தாள் பக்தியின் உருவம். அவள்தான் விருந்தா. அவளின் கற்பு சக்தியால் ஜலந்தரை யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. அகந்தை வளர்ந்த ஜலந்தர் சிவனே எனக்கு சமம் என்று சவால் விட்டான். தேவர்கள் நடுங்கினர். சிவபெருமான் யுத்தத்திற்கு வந்தார். ஆனால் விருந்தாவின் சக்தி ஜலந்தரை காத்தது. உலக நலனுக்காக விஷ்ணு ஒரு கடினமான முடிவு எடுத்தார். ஜலந்தரின் உருவில் வந்து விருந்தாவின் தவத்தை முறித்தார். உண்மை தெரிந்ததும் விருந்தா சபித்தாள். அவள் துளசி தேவியாக உயர்ந்தாள். இப்போது ஜலந்தரின் சக்தி குறைந்தது. சிவன் தனது திரிசூலத்தை உயர்த்தினார். ஒரே அடி, ஜலந்தர் வீழ்ந்தான். ஜலந்தர் சிவனின் அக்னி சக்தியில் பிறந்தவன். அதாவது சிவன் தன் மகனையே அழித்தார். ஆனால் ஏன்? ஏனெனில் தர்மம் முன்னால், உறவு பின்னால். ஓம் நம சிவாய. நலமும் அருளும் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.